நீலமலை தொலைக்காட்சி நகர்வள பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ஆனந்தமும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நமது நீலமலை தொலைக்காட்சி நீலகிரி மாவட்டம் முழுவதும் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் எடுத்து வந்து அதை கோர்வையாக்கி உங்களுக்காக தினந்தோறும் நகர்வளம் என்ற இந்த பகுதியில் தொடர்ந்து வழங்கி வருகிறது நமது நீலமலை தொலைக்காட்சி. நமது நீலமலை தொலைக்காட்சி இன்றைக்கு நகர்வள பகுதியில் முதலாவதாக பார்க்க இருப்பது மத்திய திறனணுக்கு செயலகம் மற்றும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்தும் இணைந்து நடத்தும் தேசிய மின் சிக்கன வார விழா டிசம்பர் 14 முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இது 19/12/2023 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் இதற்கான ஊர்வலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்று கூடலூர் நகராட்சி வளாக முன்பாக நடைபெற்றது. இதற்காக மின் நுகர்வோர்கள் எப்படி மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று பாடல்களோடு ஐடி படிக்கின்ற மாணவிகள் என்னும் பள்ளிக்கூட மாணவிகள் பொதுமக்கள் மின்சாரத்துறை இலாக்காவிலே பணியாற்றுகின்ற உயர் அதிகாரி முதல் எல்லோரும் இதில் கலந்து கொண்டார்கள். இந்த ஊர்வலம் நகராட்சி பகுதியிலே இருந்து தொடங்கி வரிசையாக வாகனத்தோடு மின் சிக்கனத்தை பற்றி எடுத்து சொல்லி அதனுடைய கருத்து பாடல்களோடு தங்கமணி திரை அரங்கு, ராஜகோபாலபுரம், தொடர்ந்து பழைய பேருந்து நிலையம், காந்தி திடல் என்று வந்து அங்கே இருந்து அதனுடைய விளக்கத்தை எடுத்து சொல்லி அதற்கு பிறகு ஜானகி அம்மா திருமண மண்டபத்தை வந்து அடைந்தது. ஜானகி அம்மா மண்டபத்தில் வைத்து இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் மின் நுகர்வோர்கள் எப்படி மின்சாரத்தை பயன்படுத்தும் முறை, குண்டு பல்பை போடக்கூடாது என்றும் அதற்கு பதிலாக எல்இடி பல்பை பயன்படுத்தினால் சிக்கனம் வரும் என்றும் இதுபோல பல ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார்.
அதிக மின்சாரத்தை செலவு செய்யும். எனவே மின்சாரம் நாட்டின் ஆதாரம். மின் சிக்கனம் தேவை இக்கணம். மின்சாரத்தை சேமிப்போம், சேமமாய் இருப்போம். மின்சாரத்தை அளவோடு பயன்படுத்தி எதிர்கால சந்ததியினரின் வளமான வாழ்க்கைக்கு வழிவகுப்போம். சிந்தித்து செயல்படுவோம். மின்சாரத்தை சிக்கனமாய் பயன்படுத்துவோம். நன்றிகள். ொட்டி இந்த ஆண்டும் 14/12/2023 முதல் 20/12/2023 வரை மின் சிக்கன வார விழா கடைபிடிக்கப்படுகிறது. அது சமயம் பொதுமக்கள் அனைவரும் மின் சிக்கன சேமிப்பு வழிமுறைகளை பின்பற்றிட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மின்சாரம் நாட்டின் ஆதாரம். மின்சாரத்தை அளவோடு பயன்படுத்தி வளமோடு வாழ்வோம். தேவையில்லாத இடத்தில் மின்சாரத்தை தவிர்த்து இயற்கையினை பாதுகாப்போம். 1 யூனிட் சேமிப்பு 2 யூனிட் உற்பத்தி. மின் சேமிப்பு வரும் சந்ததிக்கும் வழிகாட்டி. மின் சிக்கனம் தேவை இக்கணம். என்றும் சமூக அக்கறையுடன் பொதுநலன் கருதி தமிழ்நாடு மின்சார வாரியம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஆண்டுதோறும் மின் சிக்கன வார விழா நடைபெறுவதையொட்டி இந்த ஆண்டும் 14/12/2023 முதல் 20/12/2023 வரை மின் சிக்கன வார விழா கடைபிடிக்கப்படுகிறது. அது சமயம் பொதுமக்கள் அனைவரும் மின் சிக்கன சேமிப்பு வழிமுறைகளை பின்பற்றிட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மின்சாரம் ஆதாயம். இன்றைய மின் சேமிப்பு வரும் சந்ததிக்கும் வழிகாட்டி. மின் சிக்கனம் தேவை இக்கணம். என்றும் சமூக அக்கறையுடன் பொதுநலன் கருதி
மின்சாரத்தை சேமிப்போம், சேமமாய் இருப்போம். மின்சாரத்தை அளவோடு பயன்படுத்தி எதிர்கால சந்ததியினரின் வளமான வாழ்க்கைக்கு வழிவகுப்போம். சிந்தித்து செயல்படுவோம், மின்சாரத்தை சிக்கனமாய் பயன்படுத்துவோம். நன்றி. தமிழ்நாடு மின்சாரத்தில் ஆண்டு இந்த ஆண்டில் என்றாலும் நம்மால் பொறுத்துக் கொள்ள முடிவதில்லை. காரணம் அதன் அவசியமும் அதற்கு மாற்று இல்லை என்பதுமே. அத்தகைய மின்சாரத்தின் அவசியத்தை உணர்ந்து அதனை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 14 முதல் டிசம்பர் 20 வரைக்கும் மின் சிக்கன வார விழாவாக கொண்டாடி வருகிறது. அதனைத் தொடர்ந்து மின் ஐஎஸ்சி ஒப்புதல் போன்ற மின் சாதனங்களை பற்றி பயன்படுத்த வேண்டும். சிக்கனம் தேவை இக்கணம். மின்சாரத்தை சேமிப்போம், சேமமாய் இருப்போம். மின்சாரத்தை அளவு கூடுதே மின்சார
வேணாம் சார், வேணாம். இந்த மாஸ்க் எங்களுக்கு பிடிக்கல. Subscribe. ஸ்டெபிலைசர்களை மின் இணைப்பில் வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும். வணிகர்கள் தேவையின்றி ஆடம்பர விளக்குகள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். தொழிற்சாலைகளில் சரியான திறன் கொண்ட நட்சத்திர புள்ளியுள்ள மின் மோட்டார்களை பயன்படுத்துங்கள். விவசாயிகள் அதிக திறனுள்ள நட்சத்திர புள்ளியுள்ள மோட்டார்களை பயன்படுத்த வேண்டும். ரீவன் செய்த மோட்டார்கள் அதிக மின்சாரத்தை செலவு செய்யும்.
எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர்களை மட்டுமே பயன்படுத்துங்கள். மின்சாரத்தை மிச்சப்படுத்துங்கள். குளிர்பதன பெட்டியினை அடிக்கடி திறந்து மூடுவதை தவிர்த்துவிட்டால் தொடர்ந்து செல்லுங்கள். வாஷிங் மெஷினை தினமும் பயன்படுத்தாமல் அதனை அப்படியே போயிட்டாங்க. Thank you.
தேசிய மின் சிக்கன வார விழாவின் தலைவராக தலைமை என்று நடத்தி கொடுக்குமாறு நமது மதிப்பிற்குரிய மேற்பார்வை பொறியாளர் நீலகிரி மின் பகிர்மான வட்டம் அவர்களை முன்மொழிகிறேன். மலைத்தாயின் மடியில் அமைந்துள்ள இந்த அழகான இயற்கை எழில் சூழ்ந்த கூடலூர் நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தேசிய மின் சிக்கன வார விழாவிற்கு தலைமை ஏற்று இருக்கும் மேற்பார்வை பொறியாளர் அவர்களையும் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஐடிஐ முதல்வர் அவர்களையும் குன்னூர் செயற்பொறியாளர் அவர்களையும் உதகை செயற்பொறியாளர் அவர்களையும் டிஎஃப்சி அவர்களையும் ஏஓ அவர்களையும் பிஆர்ஓ அவர்களையும் ஏஇ டெவலப்மெண்ட் அவர்களையும் வருகை தந்திருக்கிற ஐடி காலேஜினுடைய முதல்வர் அவர்களே மற்றும் அந்த காலேஜில் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகளை மற்றும் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற கூடலூர் செயற்பொறியாளர் அவர்களே மற்றும் விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் செயற்பொறியாளர் உதய அவர்களே, செயற்பொறியாளர் முன்னோர் அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு கலப்பிற்கு இணங்கி வருகை தந்திருக்கக்கூடிய உதவி செயற்பொறியாளர்கள் குன்னூர், கூடலூர் மற்றும் உதகை கோட்டத்தை சேர்ந்தவர்களே மற்றும் இந்த விழாவை மிக
முக்கியமாக நன்றாக சிறப்பித்து தர வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்களை, எங்களுடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தோழர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல நிறைய காசு வரும். எப்படின்னா மின் உற்பத்தி நிலையத்தில் கம்மியான வோல்டேஜில் தான் அதை கொடுத்து அதை ஸ்டெப்அப் பண்ணுவாங்க. அதாவது மின்மாற்றியை வச்சு டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப்அப் பண்ணினா திரும்ப லைன் கொடுத்து டவர் லைன் இந்த மாதிரி கொடுத்து திரும்ப நமக்கு இங்கே வந்து திரும்ப ஸ்டெப்அப் பண்ணுறோம். நம்ம சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாரி நம்ம சொல்ல முடியாது, அதை ஸ்டெப்அப் பண்ணி நமக்கு வந்து மின்மாரியாக பண்ணுறாங்க. இதில் என்னன்னா அந்த எனர்ஜி லாஸ் வரும். இந்த எனர்ஜி லாஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணுறப்ப தான் நம்ம ஒரு யூனிட் நம்ம சேமிக்கணும்னா அந்த லாஸோட சேர்த்து அது 2 யூனிட் ஆகிடும். அதுதான் கணக்கு வந்து ஒரு யூனிட் நம்ம சேமிச்சோம்னா 2 யூனிட் மிச்சமாகுது. ஏன் இந்த 2 யூனிட் மிச்சமாகுதுன்னா நம்ம வந்து மின்சாரத்தை வைத்து வந்து ஒரு ஸ்டோரேஜ் பண்ண முடியாது பெரிய லெவலில். இந்த பேட்டரிஸு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கம்மியாக தான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ண முடியுமோ தவிர நிறைய ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக மின்சாரத்தை நம்மளால் சேமிக்க வைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம்னா இப்போ நமக்கு வந்து இந்த பஸ் ரூட்டு இந்த மாதிரி இதில் பீக் கவர்னு சொல்லுவோம் எல்லாருமே. பீக் கவர்னா மார்னிங் பீக்கு பஸ் நிறைய போகும், மற்ற குறைய போகும். அந்த மாதிரி இப்போ மின்சாரத்துக்கு அதே மாதிரி பீக் ஹவர்ஸ் இருக்கு. மார்னிங் 5 to 9, ஈவினிங் வந்து 6 to 9 or 10. அது வந்து சம்மர் விண்டருக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் மாறும். அந்த பீக் ஹவர் நிறைய வந்து நம்ம மின்சாரம் வந்து யூட்டிலைஸ் ஆகும். ஏன்னா அப்போ தான் எல்லா சாதனங்களும் எல்லாரும் ஏற்றுவாங்க. குறிப்பாக இரவு நேரத்தில் விளக்குகள் எல்லாம் போடுறதுனால நிறைய மின்சாரம் தேவைப்படும். அது வந்து காட்டு பீக் ஹவர்ஸ்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணணும்னா மின் உற்பத்தி நிலையங்கள் வந்து அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்யும். மற்ற நேரங்களில் மின்சாரத்தை வந்து கம்மியாக உற்பத்தி செய்யும். ஏன்னா மின்சாரம் எவ்வளோ உற்பத்தி செய்யப்படுகிறதோ அதை தான் இங்கே வந்து நம்ம நுகர்மனை மக்களால் சேமிக்க முடியாது. இப்போ அந்த பீக் ஹவர் அப்படின்னு நான் சொல்றதுல என்னன்னா அந்த நேரத்தில் வந்து இப்போ இந்த யூனிட் இருக்குல்ல மின் உற்பத்தி நிலையங்கள் நிறைய யூனிட்ஸ் வச்சு ஒவ்வொரு யூனிட்டும் 10 மெகாவாட் 12 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ அந்த பீக் ஹவரில் வந்து எல்லாத்துக்குமே இயங்க ஆரம்பிக்கும். அதை வச்சு நமக்கு வந்து மின்சாரத்தை கொடுத்து கொண்டிருக்கோம். மற்ற நேரத்தில் அதை வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி தான் வந்து நம்ம மின்சாரத்தை வந்து அதாவது எவ்வளோ நம்ம ஜென்ரேட் பண்ணுறோமோ அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா சேமிக்கிறது வந்து நம்ம ஒரு பேட்டரியில் அந்த லெவலில் தான் சேமிக்க முடியுமே தவிர மற்ற இதில் ஹியூஜாக நம்ம வந்து எந்த விதமான இதை வச்சு நம்ம சேமிக்க முடியாது. அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா மின்சாரத்தை சிக்கனமாக யூஸ் பண்ணணும். ஒரு யூனிட் நம்ம வந்து மிச்சப்படுத்தினா 2 யூனிட் வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும். ஏன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் லாஸ் அந்த பார்வர்ஸ் வந்து நமக்கு வந்து சேரக்கூடிய அந்த டிரான்ஸ்மிஷன் லாஸ் ஆகுது இல்லைங்களா, எனர்ஜி லாஸ், அதெல்லாம் கவுண்ட் பண்ணுறப்ப 2 யூனிட் கணக்கு வருது. அதுதான் வந்து ஒரு யூனிட் பண்ணி 2 யூனிட் தேவை வந்து மக்கள் சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட சொல்கிறோம். அது போக என்னன்னா நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மின்சாரம் இது எல்லாமே இந்த ஐஎஸ்ஐ இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் வந்து அது வந்து ஸ்டார் ரேட்டிங் போட்டுருப்பாங்க. 5 ரேட்டிங்ஸ் போட்டுருந்தா அதோட எனர்ஜி எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். அது வந்து கம்மியாக பவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லேம்ப்ஸ் எல்லாமே அது வந்து எல்இடி லேம்ப்ஸ் இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம வந்து எனர்ஜி வந்து மின்சார பவர் வந்து அதிகப்படியாக சேமித்து வைக்கிறது அது நல்ல ஒரு இதாக யூஸாக அது இருக்கும். இதெல்லாம் வலியுறுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு வருடமும் இந்த மின்சார சிக்கன வீக்குன்னு நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நாங்கள் இந்த மாதிரி ரேலி இந்த மாதிரி டிராக்ஷன் சொல்லுது இந்த மாதிரி காரியங்கள்லாம் தமிழ்நாடு மின்சாரத்தை மாதிரி சார்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்களும் இந்த மாணவ செல்வங்களுக்கு ஃபீச்சர் அதாவது அந்த மாணவர்கள் தான் ஃபீச்சருடைய நாட்டினுடைய தூக்கல் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நீங்கள் வந்து வேண்டுதலையும் நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் மின்சாரத்தை சிக்கனப்படுத்தி வந்திருக்கக்கூடிய அனைவரும் மின்சாரத்தை சிக்கனப்படுத்தி நம்மளுடைய வீட்டுக்கும் நாட்டுக்கும் நன்மையை தரும்படி அனைவரையும் வேண்டி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறும் விடைகளை நன்றி கூறலாம். குன்னூர் அவர்களுக்கு
ஏ சவுத் டவுன் சவுத். ஊட்டி அவர்களுக்கு ஐயன் எடுக்க முடியாது. பின்னாடி வந்தவா எல்லாரும் இந்த விழாவிற்கு முக்கிய வழிகாட்டுதலை அளித்த செயற்பொறியாளர் கூடலூர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்குகிறது. ஏ பிரியாணோ அவர்களுக்கு ஃபோர்மேன் சித்திரகலா ஏஓ சந்தோஷ் அவர்களுக்கு எயிட்டாவும் மன்னிக்க வேண்டும். வரவேற்புரையில் ஐடிஐ மாணவர்களையும் எனர்ஜி கிளப் மாணவ மணிகளையும் நான் விட்டுவிட்டேன். ஐடிஐ மாணவர்களையும் எனர்ஜி கிளப் மாணவர்களையும் இவ்விழாவுக்கு வருக வருக நான் அழைக்கிறேன். இப்போது இ குன்னூர் அவர்களை உரை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் என்னுடைய கல்லூரி தோழர், அருமையான பாடகர். உங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்கலாம், அவர் பேசலாம் அதாவது பாடலாம், அவரோட விருப்பம். என்னுடைய நண்பனுக்கு மிக்க நன்றி. பட் பாடாம விட்டுட்டீங்க, அது ஒரு குறையா இருக்குது. சரி, தனியாக கேட்கிறோம். இப்போ செயற்பொறியாளர் உதவி அவர்கள் பேசுறாங்க. வணக்கம். மேடையில் வீட்டுக்கும் பெரியவர் சார்பாக இருக்கும் வணக்கம். கூடலூர் பொறுத்த வரைக்கும் இருக்கிற பெற்றோர்களும் சரி, குழந்தைகளும் சரி, நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அவ்வளோ ஒரு ஒத்துமையான மக்கள். ஏதாவது ஒரு சின்ன ரோட்ல பிரச்சனைனா எல்லாரும் ஒன்று கூடி வருவாங்க. நாங்கள் கேள்விப்பட்டது. அதே மாதிரி இவ்வளோ ஒரு ஃபங்க்ஷன்ல இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியா உட்கார்ந்து இப்படி ஒரு கேள்வி இதெல்லாம் பார்க்கும் போது உண்மையிலே இந்த இடத்துல நீங்கள் பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு எனர்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கிறது எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கு. நம்ம இபி சார்பா அவங்க எல்லாம் கைது ஆரம்பிக்கணும்னா சதீஷ் சாரு அவருக்கு நீதி, அவர் மண்ணி பொள்ளாச்சி அவர் சொந்த ஊரு. ஆனா பிஆர்ஓவா இங்க முன்னாள் ஒர்க் பண்ணதுனால இந்த ஊர்ல இருக்கிற சத்து பந்து எல்லாத்தையும் அவருக்கு தெளிவா தெரியும். எந்த ஊர் பேர் சொன்னாலும் அவர் தெளிவா சொல்லுவார். அந்த அளவுக்கு கூடலூர் சிறப்பா செஞ்சிருக்காரு. அதுக்கு நம்ம இசியெல்லாம் சப்போர்ட்டா இருக்காங்க. நமக்கு சப்போர்ட். இப்படி இருக்கிற எனர்ஜி கன்சர்வேஷன் வீக் ஏன் வைக்கிறோம்? அதான் நம்ம எல்லாமே எனர்ஜி சேவ் பண்ணிட்டு இருக்கோம்.
அப்புறம் எதுக்கு அதுக்காக ஒரு வீக்? ஒவ்வொரு நாளையும் நம்ம யூனிவர்சல் அளவுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி முதியோர் தினம், பெற்றோர் தினம், காதலர் தினம், ஓய்வூதியர் தினம் எல்லாரும் ஒவ்வொரு வருஷம் 365 நாள் ஒரு நாள் வச்சிருக்காரு. அப்படி கொண்டு போகும்போது மக்கள் கிட்ட இதை கொண்டு போய் ரீச் பண்ணுவதற்காக நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் டிசம்பர் 14 to 20 வந்து இந்த மாதிரி எனர்ஜி கன்சர்வேஷன் வீக்னே கொண்டு வந்து வர்றாங்க. இந்த வாரத்துல நம்ம எல்லாமே மக்கள் கிட்ட இதை கொண்டு போய் கடை மக்கள் கிட்ட சேர்த்து வந்தது எண்ணம். அதில் பார்த்தா நீங்க என்னன்னா ஒரு 2 கொஸ்டின் தான். இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம், கடந்த ஆண்டு நம்ம இபி பில் எவ்வளவு கட்டிருக்கோம் கொஞ்சம் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போய் உங்க ஃபாதர் கிட்ட அம்மா அப்பா கிட்ட கேள்வி பார்ப்போம். நம்ம இபி பில் கட்டி போயிடுவோம். சில நேரம் எங்க வீட்டுல பில்லே வரதுல 0 ரூபீஸ் இருக்கும். பட் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு நம்ம அரசாங்கத்துல இருந்து நம்ம செலுத்தும் வரியில இருந்து வருது. சும்மா வந்து நம்ம இபில வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு போய் சாயங்காலம் உங்க வீட்டுல கடந்த ஒரு ஆண்டுல உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு பில் கட்டுறாங்க கஷ்டம் ஜஸ்ட் கேளுங்க. ஒன்றும் பெருசா இருக்காங்க, நம்ம ஒன்றும் வெட்டி முடிக்கிறது இல்ல. அப்ப நம்ம ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணுங்க. எப்ப எங்க வீட்டுல 500 ரூபாய் கட்டுறாங்க வருஷத்துல, உங்க வீட்டுல எவ்வளவு கட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு அதனுடைய எனர்ஜி கன்சர்வேஷன் பேசிக் வந்து அந்த ஆரம்பிச்சு. நிறைய பேருக்கு நம்ம பில்லுல கட்டிட்டு போறோங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுடும். ஆனா உண்மையில ஒவ்வொரு பைசாவும் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த பைசா சேமிக்கிறதுங்கிறது என்ன? பைசா சேமிக்க ஆரம்பிச்சதுனால எனர்ஜி நீ சேமிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. தேவையில்லாம சார்ஜ் போடுறது இது எவ்வளவு 100% வந்தவங்க லாபம் பண்ண பழக்கம் நம்ம யாருக்கும் இல்லை. அது எல்லாம் மின்சார வாரியத்தின் நீலகிரி பெருமாள் வட்டம் சார்பாக மின்சார சிக்கன வார விழா கூடலூர் நகரில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவை மிகவும் சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கூடலூர் கோட்ட பணியாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் மற்றும் இதனை அமைத்துக் கொடுத்த மேற்பார்வை பொறியாளர் மற்றும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் பிஆர்ஓ மேடம் அவர்களுக்கும் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கடந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மின்சார சிக்கனத்தை பற்றி எல்லாம் வந்து டெக்னிக்கலா வந்துட்டு அதிகாரிகள் எல்லாமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து எல்லாத்தையுமே சீக்கிரமா போய் ரீச் ஆகும்போது ஏற்கனவே நம்ம ஊட்டியில் எனர்ஜி கிளப் மீட்டிங்ல நடக்கும்போது கூட சொன்னாங்க சிஎம் மேடம், ஒரு கவிதை பாட்டு அப்படின்னு சொல்லும்போது இமீடியட்டா சீக்கிரம் ரீச் ஆகும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த வகையில் என்னுடைய பொழுதுபோக்காக செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த கவிதை வரிகள் தான் இன்றைய காலையில உங்கள்கிட்ட வந்து வண்டியில வரும்போது சொல்லி வந்தாங்க. அதே மாதிரி இப்ப கொஞ்சம் முன்னாடி கூட வேலுச்சாமி இதுக்கு வந்து மிகவும் இந்த குரலுக்கு சொந்தக்காரர் நம்முடைய எல்லை அவருக்கு வந்து முதல்ல நன்றி சொல்லிடணும். வேலுச்சாமி அவர்களுக்கு பிளேஸ் ஒரு எல்லை அவங்க இந்த வழிகளுக்கு தப்பாமல் நல்ல ஒரு குரல் வந்து கொடுக்கிறாரு, அதுக்கு நன்றி. அகில உலக இயக்கமும் மின்சாரத்தின் பொருட்டே உலக இதை திருக்குறள் வரிகள்ல இதில் வந்து ஒரு 10-13 ஆண்டுகளுக்கு முன்னரே உதயநிதி மின்சார சிக்கன வார விழாவுக்கு எழுதப்பட்ட குறள். அகில உலக இயக்கமும் மின்சாரத்தின் பொருட்டே உலக சேமிக்க சேமிப்பின் அவசியம் அறிந்த பின் சேமிப்போம் அதற்காக துணிந்து செய்க சிக்கனம் துணிந்த பின் மின் வெட்டு என்பது இல்லை. மின்சாரம் பற்றாதிருக்க அதனை வீணாக்கல் மின்சார
பாட்டையே பாட முடியாது. அந்த ஒரிஜினல் பாட்டை வந்து மாத்தி வேற கவிதையை எடுத்து பாடுறது எவ்வளவு கஷ்டம். அவருக்கு மிகப்பெரிய கரகோஷத்தை மிக நன்றி. இப்போது நுகர்வோர் அமைப்பை சேர்ந்த திரு சிவசுப்பிரமணியம் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எரிபொருள் சிக்கன மின்சார சிக்கன வாரங்களாவில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியினுடைய தலைவர் மேற்பார்வை பொறியாளர் அவர்களுக்கும் கூடலூர் மற்றும் உதகை குன்னூர் செயற்பொறியாளர்கள் அவர்களுக்கும் ஏழைய பொறியாளர் நண்பர்களுக்கும் மாணவ செல்வர்களுக்கும் PWIT-யினுடைய முதல்வர் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாம் வந்து மின்சாரத்தை சிக்கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த உற்பத்தியாளரும் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பொருளை மிச்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது விற்றா தான் காசு அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கும். ஆனால் மின்சாரம் மட்டும்தான் சிக்கனமாக பயன்படுத்துங்க. அப்போதான் வந்து நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கும், நம்மளும் வந்து சிக்கனமாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவிலேயே அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான நுகர்வோர் கொண்ட ஒரு நிறுவனம் அப்படின்னா அது மின்சார வாரியம் மட்டும்தான். ஏன்னா நம்ம சாப்பாடு கூட எல்லாரும் சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் மின்சாரம் ஒரு நபரே பல முறையில் பயன்படுத்தி இருக்கோம். ஸோ அது இல்லைன்னா இன்னைக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. இப்போ நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எழுதியிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு மின்சாரம் இல்லைன்னா உலகத்தில் ஒரு பொருள் கூட இயங்காது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ஆனால் அதை அளவுக்கு மீறி பயன்படுத்தும் போது நமக்கு அதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். இன்னைக்கு வந்து நிறைய பார்க்குறோம், அணு உற்பத்தி நிலையங்கள் இருக்கு, காற்று உற்பத்தி எல்லாமே இருக்கு. அது குறிப்பிட்ட காலங்கள் தான் பண்ண முடியும். இப்போ வந்து கூடங்குளம் அணுமின் உற்பத்தி நிலையம் இருக்கு. அங்கே வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரம் நமக்கு கிடைச்சாலும் அதில் இருக்கக்கூடிய யுரேனியம் நாளைக்கு வெறும் பாதிப்பை ஏற்படுத்தும், பேரிழவை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. அப்போ திருப்பி அதுக்கே நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ள முடியாது. அதனால தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை நிறைய பண்றது நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நமக்கு அதை அப்படியே ஒரு பழகி வச்சிட்டோம். முன்னெல்லாம் வந்து சொல்லுவாங்க பெரியவங்க வீட்டில் வந்து தண்ணியை வந்து மிச்சமாக வைக்கணும், தண்ணியை மிச்சம் பிடிச்சாதான் நம்ம வந்து வாழ்க்கையில் மேம்பட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு மின்சாரத்தை சீக்கிரமாக பயன்படுத்தும் போது அதை சரியான வாழ்க்கையில மேம்பட முடியும். ஏன்னா பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு நாம் தயார் இருக்கணும். இன்னைக்கு நிலக்கரி பார்த்தோம், நிலக்கரி ஒரு அளவுக்கு மேலே கிடைக்கல, இப்போ மீண்டும் அதுக்கான மாற்று உற்பத்திகளை போயிடும். ஸோ அதை நம்ம மாற்றிக்கொள்ளணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து சாம்ராஜ் ஸ்கூல்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் மின்சார சிக்கனம் பற்றி பண்ணிட்டு வெளியில வரும்போது அவர் ஏஐ கூட சொல்லிட்டு வந்தார், நீங்கள் வந்து வெளியில டோர் பக்கத்தில் எழுதி வச்சுங்க, சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி எழுதி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது கழிச்சு அது வீட்டில் தேவசாலையில் ஏறு குன்னூர் பக்கத்தில் அங்கே வரும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து எழுதி ஒட்டி வச்சிருந்தது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் அதிகமாக அதை சொல்கிறோம். ஏன்னா சுவிட்ச் ஆஃப் அப்படியே வீட்டுக்கு வெளியில் வரும்போதே ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு இருந்துச்சுன்னா நிறைய தேவையில்லாத நேரங்களில் நம்ம வீட்டில் பூட்டிட்டு வரும்போது கூட மின்சாரத்தை மிச்சம் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னொன்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வீட்டு தொட்டி வச்சு வளர்த்துட்டே இருப்போம். எல்லா வீட்லையும் நிறைய வீட்டில் இருக்கும். அதுக்கு ஒரு மோட்டர் போட்டிருப்பாங்க, மோட்டரில் காற்று போயிட்டே இருக்கும், தண்ணி பபிள்ஸ் வந்துட்டே இருக்கும். எதுக்காக போடுறாங்கன்னு தெரியல. ஒரு பயன்படுத்துறதுக்கு அது ஆக்சிஜன் போகணுங்க அப்படின்னா நீரினுடைய மூலக்கூறு H2O, அதாவது ஹைட்ரஜன் 2% ஆக்சிஜன், அது சேர்த்து தாயா இருக்கு. அதில் மீன் அதில் வாழ்ந்துக்கும். எதுக்கு நீ தேவையில்லாம போடுற அப்படின்னா தெரியல. ஏன்னா எல்லாரும் அதை பயன்படுத்துறாங்க, நானும் அதை பயன்படுத்துறோம். அதெல்லாம் தேவையில்லாத ஒரு செலவினம். அதில் நம்ம மிச்சம் பிடிக்கலாம். தேவையில்லாமல் போட்டு அதை 1 மணி நேரம் 24 மணி நேரம் அதை ஓட வச்சு அது தேவையில்லாத ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்காக தண்ணியில் இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கும் வீடு. ஆனால் அதுக்கு தேவையில்லாமல் போடுறோம். இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நம்ம தேவையில்லாத பயன்படுத்தி இருக்கோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணாலே நம்ம வந்து நிறையா மின்சாரத்தை சிக்கனப்படுத்த முடியும். ஸோ அதை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு டைமும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது அதை யோசிச்சுட்டே வரணும். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், தேவையில்லாத இடத்துல லைட் போடாத 8 மணி ஆகிட்டா தூங்குன்னு சொல்லிட்டே இருப்பார். காலையில் சீக்கிரம் இருந்துச்சாலும் அந்த மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்துவார். எங்கள் அப்பா இது வரைக்கும் வீட்டில் கரண்ட் பில் நாங்கள் நடந்ததே இல்லை. மேக்ஸிமம் வந்து அவருக்கு கிட்ட அதிகபட்சம் போனால் 100 ரூபாய்க்குள்ள வரும். இப்போ 300 ரூபாய்க்கு மேலே வரும்போது யோசிக்க வேண்டியது ஆயிடுச்சு. ஆனால் எவ்வளோ பில் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தொழில்துறைக்கு போகும்போது வேற ஒரு தொழில் வாய்ப்புகளை உருவாக்குது.
அது ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். நம்ம உற்பத்தியை இன்னொரு இடத்துல பயன்படுத்தும் போது நம்ம தேவையில்லாத ஒரு விரைவுபடக்கூடிய மின்சாரம் அவங்களுக்கு ஒரு உபயோகப்படுத்தக்கூடியதாக மாறிடுது. அப்போ நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து விரயம் பண்ணுவதை தவிர்க்கணும் அப்படிதான். ஏன்னா நம்ம வந்து யாருமே மின்சாரத்தை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, ஆடம்பரமான தேவைகளை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஸோ அதை நீங்க மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக்கணும். அடுத்தது என்ன சொல்லணும்னு இருந்தா, நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து வீட்டில் போனவொன்னே சுவிட்ச் போடணும், காற்று வரணும், எல்லாமே யோசிக்கிறோம். ஆனால் அதுக்காக சிரமப்படக்கூடிய ஒவ்வொரு மின்சார வாரிய ஊழியர்களுக்கும் இந்த இடத்துல நான் வந்து நன்றி சொல்லி கட்டாயப்பட்டிருக்கோம். ஏன்னா நீங்க நானே வந்து வீட்டில் கரண்ட் இல்லைன்னா 1 மணி நேரம் பார்ப்பேன், அடுத்த மணி நேரம் வேற எல்லைக்கு ஃபோன் பண்ணணும், இல்லைன்னா ஏஐக்கு ஃபோன் பண்ணணும், யாருக்காவது ஃபோன் பண்ணி கரண்ட் வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அது எல்லாத்துக்குமே உள்ள தோணும். ஆனால் கண்ணுக்கு தெரியாத கரண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதனால போய் அதை செக் பண்ணி பார்த்து ஒரு உயிரை துச்சமா மதிச்சு போய் அந்த இடத்துல வேலையை செய்யக்கூடிய அனைத்து மின்சார ஊழியர்களுக்கு இந்த இடத்துல வந்து கண்டிப்பா அனைத்து நுகர்வோர்கள் சார்பாக நான் வந்து நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா உங்களுடைய உழைப்பு இல்லைன்னா ஒரு வீட்டுக்கு வந்து வெளிச்சம் வராது. சூரியன் உதிக்கலன்னா பூமிக்கு வெளிச்சம் வராது மாதிரி உங்களுடைய உழைப்பு இல்லைன்னா அந்த வெளிச்சம் வராது. ஸோ உங்களுடைய உழைப்புக்கு இந்த இடத்துல வந்து நன்றியை சொல்லியே ஆகணும். அதே மாதிரி இப்போ கூட சமீபத்தில் 22ஆம் தேதி கலெக்டர் மீட்டிங் இருக்கு. அந்த பட்டியலில் வந்து 30 துறைகள் வரும். அதில் மின்சார வாரியத்தை விட்டுட்டாங்க. சார் மேடம் மின்சார வாரியத்தை விட்டீங்க அப்படின்னா மின்சார வாரியத்தில் குறைய வரல, ஏன் அவங்களை கூப்பிடணும் அப்படின்னாங்க. இல்லை மேடம் ஃபார்மாலிட்டிஸ் ஒன்று இருக்கு, அதுதான் கூப்பிடுங்க. ஏன்னா குறைகள் நாங்கள் வந்து ஒரு 30 துறைகள் சுற்றியே வருவோம், எல்லா இடத்துலையுமே போவோம், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்க்குறோம். ஆனால் மின்சார வாரியத்தில் குறைகளை சொல்லக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக குறைகளை நிவர்த்தி செய்து நுகர்வோருக்கு சிறந்த சேவை தரக்கூடிய ஒரு துறையாக இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல பெருமையாக சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் வந்து பயன்படுத்திக்கிறோம். அது மாதிரி நம்ம மின்சாரத்தோடு இணைந்த வாழ்க்கை அதை வந்து பாதுகாப்பாகவும் பயன்படுத்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏற்கனவே சொன்னாங்க தரமான முத்திரைகள் ஒரு நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். தரமான பொருளை தரமான வாழ்வை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ரோட் சைடில் போட்டு விற்கிற பொருள் எல்இடி பல்ப் 50 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொருள் எவ்வளோ நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தெரியாது. நம்ம வீட்டில் போய் பாய்ச்சி போடுறோம், திடீர்னு வெடிக்கும், திடீர்னு ஏதாவது ஒரு ஃபயர் ஆகும், அல்லது எலக்ட்ரிக் ஷாக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம வாங்கக்கூடிய பொருள் நம்ம உயிருக்கும் உடலுக்கும் உத்தரவாதம் தரக்கூடிய பொருளாக இருக்கணும். அதுதான் வந்து நுகர்வு உரிமைகளை சொல்லும்போது பாதுகாப்பு பெறுவதற்கான உரிமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்திருக்கு நம்ம தரமான பொருட்களை வாங்கிக்கணும். தரமான பொருட்கள் வாங்கும்போது நமக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியாக தான் மிச்சம் செலவாகும். நீங்கள் குவாலிட்டி அன்குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்கும்போது அதில் மின் கசிவுகள் இருக்கும், நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கும், கரண்ட் பில்லு ஏறிட்டே இருக்கும். ஸோ தரமான பொருள் 100 ரூபாய்க்கு இடத்துல 120 ரூபாய் கொடுத்தாலும் அது தரமான பொருளாக பாருங்க. கண்டிப்பாக ஐஎஸ்சி முத்திரை இருக்கான்னு பாருங்க. மற்ற பொருட்கள் வாங்கும்போது பிஇன்னு சொல்லக்கூடிய எனர்ஜி எஃபிஷியன்சி ஆஃப் ப்ராடக்ட் இருக்குதான்னு சொல்லிட்டு பீரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி சொல்லக்கூடிய அந்த ஸ்டாக் குறியீடுகள் இருக்கான்னு பாருங்க. அது இருந்ததுன்னா அந்த பொருட்கள் ரொம்ப யூஸாக இருக்கும். நிறைய பேர் வயரிங் பண்ணும்போது பார்ப்பீங்க, நிறைய லோ குவாலிட்டியில் சீக்கிரம் ரேட் கம்மியாக கிடைக்குதுக்கா தேவையில்லாத வயரை போட்டு போகும்போது உள்ள மெல்ட் ஆகி நிறைய வயர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தரமான வயர் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி கேட்குறோம். அதே மாதிரி இன்னொன்று வந்து நமக்கு வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம், நல்லா வேர்த்து வெப்பமாக போயிட்டு இருப்போம். வீட்டுக்குள்ளே போனோம்னா ஃபேனை போடுவோம், ஃபேன் சுற்றிட்டே இருக்கும். ஆனால் இல்லை நான் அது சூடு குளிர் ஆகலான்னு சொல்லிட்டு ஏசியை போட்டு வச்சுப்போம். ஃபேன் ஏசி 2 வேலை செஞ்சால் இன்னமும் கரண்ட் வேஸ்ட்டாக தான் போகும். ஒன்று ஏசி வேலை செய்யணும், இல்லைன்னா ஃபேன் வேலை செய்யணும் இல்லையா? ஆனால் 2ஐயும் சேர்த்து போட்டோம்னா ஃபேனை சுற்றிட்டே இருக்கும், நமக்கு ஏசி வேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணோம். அதே மாதிரி ஏசி வச்சுருந்தா கண்டிப்பாக ஏசிக்கு முன்னாடி ஏதாவது துணிகளையெல்லாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது வரக்கூடியது ஆபத்தாகி போயிடும். ஸோ அதையும் அவாய்ட் பண்ணோம். ஏற்கனவே வர வழியில் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ஃப்ரிட்ஜெல்லாம் அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணி பண்ணும்போது அதில் வரக்கூடிய சிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய கார்பன் நம்ம கண்ணுக்குள்ள அதிகமாக போகும்போது நமக்கு வந்து கேட்ராக்ட் சொல்லக்கூடிய கண்புரை நோய் வந்து அதிகமாக இருந்துருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நாங்களாம் வந்து 50 வயசு 60 வயசு மேலே இருக்கவங்களுக்கு வந்த கேட்ராக்ட் இன்னைக்கு வந்து 30 வயசு 40 வயசுல வருது. ஸோ அதுக்கு காரணம் நம்ம அதிகமாக அந்த ஏசியும் நம்ம ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறோம், அடிக்கடி திறந்து மூடக்கூடியதுனால அதுவே ஒரு பாதிப்பாக இருக்கு. ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம வளர்ச்சிக்கு உறுதி செய்யணும்னு சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிவசுப்ரமணியம் அவர்கள் ஆக்டிவான ஒரு கன்சியூமர் ஆக்டிவிஸ்ட்.
அடிக்கடி வந்து ஸ்கூலுக்கெல்லாம் வந்து பேசுறதுக்கு கூப்பிடுவாரு. எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் சேஃப்டி சம்பந்தமாக பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவருக்கு மிக்க நன்றி. இப்போது இந்த நீலகிரி மீன் பகிர்மான வட்டத்தில் இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் மீட்டினுடைய கோஆர்டினேட்டர் பிஆர்ஓ இன்ஜினியர் ராதா அவர்களை பேச அழைக்கிறேன். மத்திய திறனோக்க செயலகம் BEE பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி மற்றும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் டான்ஜெட்கோ இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த மின்சார சிக்கன வார விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நீலகிரி மின் பகிர்மான கட்ட மேற்பொறியாளர் அவர்களுக்கும் மற்றும் செயற்பொறியாளர் அனைவருக்கும் இந்த விழாவினை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்த செயற்பொறியாளர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய பொறியாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் ITI மாணவர்களுக்கும் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எனர்ஜி கிளப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மின்சார சிக்கன வார விழா எப்போதும் இயர்லி நடத்துகிறோம். எப்போதும் டிசம்பர் 14th இருந்து 20th வரைக்கும் நடத்திட்டு இருக்கோம். முதல்லலாம் எப்போதும் சாதாரணமான போல விழாக்கள் இப்போது மிகவும் விழிப்புணர்வு மிக்கதாக ஆண்டு முழுவதும் நடத்தத்தக்கதாக எனர்ஜி கிளப் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எனர்ஜி கிளப் எல்லாம் ஃபார்ம் பண்ணி நடத்தி கொண்டிருக்கோம். ஏன் அப்படின்னா கேஷ் தான் கேம் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு அப்படி சொல்லுவோம்? எல்லா பிரயாத்திலேயே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு அவங்க நல்லா எடுத்துப்பாங்கன்றதுக்காக இந்த எனர்ஜி கிளப் எல்லாம் நம்ம ஃபார்ம் பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறோம். எனர்ஜி கிளப் கோஆர்டினேட்டர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்துட்டீங்களா? அனைத்து எனர்ஜி கிளப் கோஆர்டினேட்டர் இங்கேயும் நிறைய ஸ்கூல்ஸ்லாம் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் என்னோட நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாம் கூட மிகவும் ஆக்டிவா இந்த மின்சார வார சிக்கன விழாவில் பங்கேற்று நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நமக்கும் இந்த ரேலியில எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தருணத்தில் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு சின்ன டிப் எப்படி சேவ் பண்றது நம்ம எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வழக்கமா நம்ம வாட்டரை சேவ் பண்ணாலே எனர்ஜியை நம்ம நிறைய சேவ் பண்ண முடியும். ஒரு சின்ன விஷயம், நம்ம எத்தனை பேர் பைப் லைன்ல தண்ணி ஒழிக்கிட்டே இருக்கோம், அதை பார்த்துட்டு பார்க்குற மாதிரி போயிருவோம். அதை வந்து க்ளோஸ் பண்ணுற எண்ணமே நம்ம வராது. ஆஃபீஸில் ஆகட்டும், வீட்டில் கூட சில பேர் அப்படிதான் பண்ணுறாங்க, ஒழிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு தண்ணியும் நம்ம வேஸ்ட் தொட்டு தண்ணியும் வேஸ்ட் ஆகும்போது எல்லாரும் வேஸ்ட் பண்ணி காலி ஆகிடும், மறுபடியும் மோட்டர் போடுவோம், அதுவும் மின்சார விரையாடலாம். அதனால இந்த சின்ன டிப்ஸாக பக்கத்தில் கொண்டு மாணவர்கள் கொண்டு எல்லோரும் இதை பின்பற்ற மாதிரி கேட்டுக்கொண்டு எனக்கு ITI முதல்வர்கள் முதல்ல வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு சொன்னாரு. நமது மேற்பார்வை பொறியாளர் அவர்களின் வேண்டுதலின்படி ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு ஆகும். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர் அழைத்ததற்காகவும் எங்களுடைய பயிற்சி நிறுத்த மாணவர்கள் எடுத்ததற்காக முதலாவதாக நம்முடைய சூப்பரிண்டென்டென்ட் அவர்களுக்கும் மற்ற எலிமினேஷன் அவர்களுக்கும் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் நான் முதலாவது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு சிறப்பாக அமைந்தது. இந்த ஒரு முக்கியமான நோக்கம் வந்து சேவ் எனர்ஜி சேவ் நேஷன். இந்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்வோம், பின்பற்றுவோம், வாழ்க்கையில் முன்னேறுவோம். நன்றி. இப்போ வந்து மின்சாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் அமெனிட்டி ஆயிடுச்சு. அதாவது அடிப்படை தேவை. எப்படி நம்மளுக்கு வந்து உயிர் வாழ்றதுக்கு காற்று சுவாசிக்க காற்று வேணும், குடிக்க தண்ணீர் வேணும், அதே மாதிரி மின்சாரம் நம்மளுக்கு அடிப்படை தேவையாயிடுச்சு. அப்போ அதை வந்து நம்ம சிக்கனமாகவும் பயன்படுத்தி அதை சேமித்துக் கொள்ள வேண்டும். இந்த புக்லெட்ல வந்து மின்சார சிக்கனம் சம்பந்தமாகவும்
மின்சார சேமிப்பு சம்பந்தமாகவும் 2 வார்த்தை எழுதியிருக்கு, அதை படிக்கிறேன். மின்சக்தியினை வீணாக்காமல் தேவைக்கேற்ற அளவிற்கு பயன்படுத்துவதற்குரிய பல்வேறு முறைகளை கையாள்வதே மின் சிக்கனம் ஆகும். தேவைக்கு பயன்படுத்தணும், தேவையில்லாத இடத்துல பயன்படுத்தணும், அதுதான் முக்கியம். அதே மாதிரி சேமிப்பு சம்பந்தமாக கொடுத்துருக்காங்க. இயற்கை தந்துள்ள எரிபொருட்களின் அளவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. அதே வேளையில் மின் தேவையின் அளவு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இத்தருணத்தில் முடிந்தவரை நாம் மரபுசாரா எரிசக்திக்கு மாறுவதுடன் மின் சிக்கன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். இது வந்து நம்ம ஒவ்வொருவருடைய பொறுப்பு. ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து சென்னையில ரீசெண்டா பிளட்ஸ் வந்தது இல்லைங்களா, வந்து 10 நாளுக்கு மேல சில இடங்கள்ல வழியாம இருக்கு. ஏன்? இப்ப தூத்துக்குடி, கூடங்குளம், எல்லா இடத்துல, திருச்செந்தூர் அங்கெல்லாம் வந்து பயங்கர வெள்ளமா இருக்கு. என்ன காரணம் யோசனை பண்ணீங்களா? என்ன காரணம் அப்படின்னா, கடல் தண்ணி மேல வந்துருச்சு. அதான் காரணம். கடல் தண்ணி ஏன் மேல வந்தது? வட துருவத்தில் இருக்கிற ஹிமாலயாஸில் இருக்கிற பனிப்பாறைகள் உருகி கடல்ல சேருது. அப்ப கடல் தண்ணி மேல வருது. பனிப்பாறைகள் ஏன் உருகுது? வட துருவம் ஏன் உருகுது? 1 டிகிரி டெம்பரேச்சர் அதிகமாகுது. புவியின் டெம்பரேச்சர் 1 டிகிரி ரைஸ் ஆகுது. புவியின் 1 டிகிரி சென்டிகிரேட் ஏன் ரைஸ் ஆகுது? யூவி ரேஸ், புற ஊதா கதிர்கள் இருக்கு இல்லையா, அது தாக்குறதுனால. எங்கிருந்து புற ஊதா கதிர்கள் வருது? சூரியன்ல இருந்து. சூரியன்ல இருந்து எப்படி புற ஊதா கதிர்கள் வந்து தாக்கும் அப்படின்னா, நடுவில் ஒரு ஃபில்டர் இருக்கு. சூரியனுக்கும் நமது பூமிக்கு நடுவில் ஃபில்டர் என்ன? ஓசோன் லேயர் சொல்லுவாங்க. அந்த ஓசோன் லேயர் வந்து கிழிஞ்சிருச்சு. ஏன் கிழியுது? என்ன காரணம்? நாம் பயன்படுத்தும் இந்த ரெஃப்ரிஜரேட்டர், இந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்க ஃப்ரிட்ஜ், இந்த ஏர் கண்டிஷனர் இருக்கு இல்லையா, அதுல ஃப்ரியான் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு. அது ரொம்ப டேஞ்சரஸ் கேஸ். பட் வேற வழியில நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்இடி பல்புல பாத்தீங்கன்னா ஆர்சனைட் இருக்கு. சிஎஃப்எல் பல்புல பாத்தீங்கன்னா மெர்க்குரி இருக்கு. நீங்க வந்து உங்க வீட்ல வந்து சிஎஃப்எல் பல்பு ஆர் எல்இடி பல்பு வந்து வேஸ்டா போயிடுச்சுன்னா அப்படியே தூக்கி போடக்கூடாது. அதை டிஸ்போஸ் பண்றது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும், இல்லைன்னா நம்மளுக்கே ரொம்ப பாதிப்பா வந்துடும். அந்த மாதிரி நம்ம ஃப்ரியான் கேஸ் மாதிரி நம்ம கார்பன் மோனோஆக்சைடு அப்படின்னு ஒரு வாயு வருது. எங்கிருந்து வருது? நம்ம பைக்கு, கார், டீசல், பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து எமிஷன் ஆகுது. அப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஃப்ளக்ஸ் வந்து இல்லையா, அதுக்கு யார் காரணம்? இயற்கை அல்ல, நாம் தான் வந்து இயற்கையை வந்து டிஸ்டர்ப் பண்றோம். எப்படி? மறுபடியும் இங்கிருந்து அப்படியே போறேன். நம்ம பயன்படுத்துற பைக்கு, கார்ல இருந்து வெளியில வர புகையில இருக்கிற கார்பன் மோனாக்சைடு வந்து ஓசோன் லேயரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, கிழிக்குது. அதே மாதிரி நம்ம ஃப்ரியான் கேஸ், ஏர் கண்டிஷனர், ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில வர ஃப்ரியான் கேஸ் வந்து ஓசோன் லேயரை கிழிக்குது. ஓசோன் லேயர் டேமேஜ் ஆகிறதுனால என்ன ஆகுது? சூரியன்ல இருந்து வர யூவி ரேஸ் வந்து ஃபில்டர் ஆகாம பூமியை தாக்குது. இப்ப நம்மளுக்கே வந்து அந்த யூவி ரேஸ் வந்து நேரடியா தோல்ல பட்டதுன்னா ராஷஸ் வரும், கேன்சர் கூட வரும். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த ஓசோன் லேயரை யார் டிஸ்டர்ப் பண்ண? நம்ம தான் டிஸ்டர்ப் பண்றோம். ஓசோன் லேயர் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனால யூவி ரேஸ் வந்து நேரடியா வந்து நார்த் போல் அண்ட் ஹிமாலயாஸ்ல படும்போது அதுல இருக்கிற நீர் வந்து உருகுது. டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால அந்த நீர் வந்து கடல்ல கலக்குது. கடல்ல கலக்கும் போது கடல் அலை அதிகமாகி ஊருக்குள்ள வந்துருது, வடிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? அப்ப நம்ம தான் காரணம். பல மெத்தட்ஸ் நம்ம பயன்படுத்தி நமது இந்த அழகான அருமையான பூமியை பாதுகாக்க வேண்டியது நமது கையில் என்று கூறி, எனக்கு இந்த கூடலூர் கோட்டத்தில் மிக பெரும் உதவியாக உள்ள பொறியாளர் திரு முத்துக்குமார் அவர்களை நன்றி உரை வழங்குமாறு கேட்கிறேன். அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்று தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மானம் மற்றும் மத்திய தொழில்நுட்ப செயலகம் ஆகியோரின் பங்குதலுடன்
தேசிய மீன் சிக்கன வார விழா நமது கோட்டத்தில் நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய மேற்பார்வை பொறியாளர் பெரம்பலூர் நீலகிரி மீன் பகிர்வு மாவட்டம் நீலகிரி அவர்களுக்கும் பொது செயற்பொறியாளர் பொது அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேவ் த நேஷன் சேவ் எனர்ஜி என்ற குறிக்கோளினை வற்புறுத்திய சிறப்புரையாற்றிய ஐடிஐ பிரின்சிபல் அவர்களுக்கும் மற்றும் எனர்ஜி கிளப் கோஆர்டினேட்டர்ஸ் மற்றும் குழந்தைகள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக வெப்பமயமாதல் பற்றி இங்கு எடுத்துரைத்த செயற்பொறியாளர் கூடலூர் அவர்களுக்கு மற்றும் நாம் 1 kV என்ற இலக்கினை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது சிறு மைல்கல்களை அச்சீவ் பண்ணதை இந்த இடத்தில் எடுத்துரைத்த செயற்பொறியாளர் குன்னூர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்று மின்சாரம் தடை இல்லாமல் இன்று கூடலூர் மீன் பகுதியில் மீன் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு அச்சிட்டு சென்றவர் நமது செயற்பொறியாளர் ஊட்டி அவர்கள். அவர்களது தூண்டுதலின் அடிப்படையில் தான் ஏற்கனவே சென்று கொண்டிருந்த பழைய காப்பர் கம்பிகளை எல்லாம் மாற்றி இன்று நாம் மின்சாரம் தடையின்றி கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுகாவில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்காகவும் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது மீன்பகிர்வு மாவட்டத்தின் கவிஞர் டிஎஸ்சி அவர்களுக்கும் ஏஓ அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் ஏற்கனவே நம்ம 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னன்னா நம்ம சிறப்பாக வேலை பணி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அமர்ந்திருக்கும் சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கும் இன்னும் நம்ம ஏதாவது குறை சொல்லி இருந்தா கூட அந்த குறையை நிவர்த்தி செய்யறதுக்கு நம்ம வேலை செய்யலாம். ஆனா நம்ம நிறைவாகவே வேலை செய்யறோம்னு சொல்லி இன்னும் நம்ம தலையில அதிகமா கணத்தை தூக்கி வச்சிருக்காரு. அந்த பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு இன்னும் நம்ம 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட வேண்டியிருக்கு. அதுவே நாங்க செய்வோன்ற உறுதி எடுத்துக்கொண்டு எங்களுக்கு பாராட்டுதல் வழங்கிய நுகர்வோர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் நமது மீன்பகிர்வு மாவட்டத்தில் எனர்ஜி கிளப் ஆரம்பித்து அதை சிறப்புடன் செயலாற்றிக் கொண்டிருக்கும் ஏடிபிஆர்ஓ அவர்களுக்கும் ஏடி டெவலப்மெண்ட் அவர்களுக்கும் எங்களது கோட்டத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த விழா சிறப்பாக நடைபெற உதவிய அனைத்து செயற்பொறியாளர், அனைத்து உதவி செயற்பொறியாளர்கள், அனைத்து உதவி மின் பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கெல்லாம் பாடம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய கோட்டத்தின் மின்பாதை ஆய்வாளர் திரு வேலுசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம எந்த ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு கூடலூர் கோட்டத்துல கேட்டா உடனே நம்ம மைண்ட்ல தோன்றது இந்த ஜானகியம்மன் கல்யாண மண்டபம் தான். இந்த மண்டபத்தை எப்ப நம்ம கேட்டாலும் உடனே அந்த மண்டபத்தின் உரிமையாளர் அவர்களுக்கும் மற்றும் மைக் செட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட நிர்வாகத்திற்கும் நமது வேலை சிறப்பாக நடைபெற உதவிய காவல்துறை நண்பர்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி நிருபர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே குழுமியிருக்கும் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் எனது இறுதியான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்தார். இத்தோடு இன்றைய நகர்வளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு நகர்வள பகுதியிலே உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில் வணக்கம்.